கோவிலில் தான் திருநீரை அழித்துவிட்டதாக ஆத்திரப்படுபவர்கள் கருவறை நுழைவு போராட்டத்திற்கு தன்னை அழைத்து செல்ல முடியுமா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு காமராஜர் விருதும், நடிகர் சத்யராஜுக்கு பெரியார் விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், புண்ணியம் கிடைக்கும் என திருநீரை பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்று அழிக்கவும் இல்லை என்று தெரிவித்தார். திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? பூசாரி நெற்றியில திருநீர் பூசினாரு. அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும். அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை. தாங்கள் கோரிக்கை வைப்பவர்களாகவே இருக்கப் போவதில்லை என்றும், அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என மக்கள் தங்களிடம் சொல்லும் காலம் வரும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார்.